இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான தரமான கிரைம் சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படத்துல 2 லவர்ஸ் இருக்காங்க. அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது ரொம்பவே மர்மமா இருக்கு. அதை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசருக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டுங்க. கண்டிப்பா நீங்களே எதிர்பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாம முழு படத்தோட கதையும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ல வச்சுக்கோங்க. இப்போ படத்தோட கதைக்குள்ள போயிடுவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு போலீஸ்காரர் தாங்க காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த டிராயிங்லாம் வரைகிற ஒரு இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா இங்க ஒரு மர்டர் ஒன்று நடந்திருக்கு. ஸோ லூகான்ற ஒரு டிராயிங் மாஸ்டர் இங்க வந்து மர்மமான முறையில் வெளியவே இறந்து கிடக்கிறாரு. மழை வேற பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ போலீஸ்காரங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்குன்னு சொல்லிட்டு பெருசா யாருமே கிடையாதுங்க. அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க வேலை பார்க்குற ஒரு வேலைக்கார ஐயாவும் ஒரு வேலைக்கார அம்மாவும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷமாவே இவங்களுக்கு கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் விசாரணையா நம்ம போலீஸ்காரர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்கே தங்கி இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களா சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் இங்க தங்கிலாம் வேலை பார்க்கல. நாங்க காலையில 6 மணிக்கு வந்துட்டா வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா போயிடுவோம். ஐயா வீட்டில் தனியா தான் இருப்பாங்க. ஐயாக்குன்னு சொந்தக்காரங்க யாரும் பெருசா கிடையாது. ஐயாவோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான். அவங்க அம்மாவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் இங்கே தான் இருப்பாரு. இவர் இங்க இருக்கிறதுக்கு காரணமே சிவன் சொல்லிட்டு ஒரு டிராயிங் மாஸ்டர் தான் இவர் இங்க வந்து கூட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க தான் இவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா இவரை எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நேற்று நைட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பும்போது நல்லா தான் இருந்தாரு, போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூட போனோம். ஆனா இவர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, இவர் தூங்கும் போது கதவெல்லாம் திறந்து போட்டுட்டே தூங்கிடுவாரு. ஆனா ஒரு தடவை கதவை மூடிட்டு தூங்கிட்டாருன்னா இவர் எழுப்புறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இவரை ரீசன்ட் டைம்ல யாராவது பார்க்க வந்தாங்களா, இவரோட முகத்துல ஏதாவது கடைசியா ஏதாவது பயமோ இல்ல வித்தியாசமா ஏதாவது தெரிஞ்சுதான்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா சில மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒருத்தி வந்திருந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் அந்த பொண்ணு கூடவே ரொம்ப நல்லா க்ளோஸா இருந்தாரு. அவ்வளவு சந்தோஷமா இவரை நாங்க பார்த்ததுல அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தோம். இவர் கூட அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட ஒரு பேச்சுவார்த்தை கூட நடந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு பெங்களூர்ல இருந்து வந்ததா எங்க கிட்ட சொல்லியிருந்தா. அவ பேரு நிக்கா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இது தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவும் பெருசா தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்ப அங்க இருக்கிற போலீஸ்காரரு இந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்புங்க. அந்த சிவன் சொன்னாங்க இல்லையா, அவங்களையும் ட்ரேஸ் பண்ணுங்க. அப்புறம் அந்த நிக்கான்ற பொண்ணையும் பெங்களூர்ல இருக்கிற அட்ரஸை வந்துட்டு விசாரிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற ஒரு போலீஸ்கார்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. திரும்பவும் போலீஸ் விசாரணையில இந்த லூக்காக்கு யார் கூடயாவது எதிரிங்க இந்த விரோதம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விசாரிச்சதுல ஒரு பில்டர்ஸ் கம்பெனி கூட இவருக்கு ஒரு தொடர்பு இருக்கு. பெருசா ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற ஏரியாவை காலி பண்ணணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து இவங்கெல்லாம் போராடி இருக்காங்க. அப்படி போராடிட்டு இருக்கும்போது அவங்களை எதிர்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்காங்க, இந்த லூக்கா செவத்துல ஒரு டிராயிங் எல்லாம் வரைஞ்சிருக்காரு. அதை தவிர்த்து இவருக்கு ஒன்றும் பெருசா எதிரிங்க இல்லைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் தெரிய வருது. இந்த பக்கத்துல நம்ம போலீஸ் ஆபீசர் இருக்காரு இல்லையா, அவரு அவங்க மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு இங்க ஒரு வக்கீல பாக்குறதுக்காக வராங்க. என்னன்னா இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம போலீஸ்காரர் இவங்க 2வது வைஃப் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வைஃப் நினைவுகள் அவங்களால மறக்க முடியாம இருக்கிறதால இந்த பொண்ணு கூட வாழவும் முடியாம இந்த ஆளு டைவர்ஸ் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற வக்கீலோ ஒரு நல்ல அக்கான்ற முறையில சொல்றோம்ப்பா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க. எல்லாரும் மனுஷனுக்குள்ளேயும் எல்லா கவலைகளுமே இருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு வாழ முடியாது. ஸோ இந்த வாழ்க்கை நீ ஏற்றுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்றாங்க. இங்க இருக்கிற ஐயர் ஆபீசரை பார்க்கறதுக்காக போலீஸ்காரர் வராரு. ஸோ இப்போ அவங்க கிட்ட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் தான் எல்லாரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இந்த கேஸை பத்தி பெருசா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணலாம் சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசரும் சொல்றாரு. அவரும் இதே தான், நம்ம போலீஸ்காரருக்கு உங்க ஒய்ஃபோட சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்னால் முடியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வீட்டில் இறக்கி விட்டுட்டு போறாங்க. இந்த போலீஸ்காரும் அந்த பொண்ணு 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பழைய மாதிரி அவரால் இருக்க முடியலங்கிறது மட்டும் நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ண இந்த பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. திரும்பவும் இறந்து போன அந்த லூக்கா வீட்டுக்காக போலான்னு சொல்லிட்டு இப்ப அதே இடத்துக்கு போறாங்க. அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒன்னும் பெருசா எதுவும் எவிடன்ஸ் கிடைக்கல. மேல மட்டும் ஒரே ஒரு டைரி ஒண்ணு இருக்கு. அந்த டைரி கூட அந்த பொண்ணு தான் எழுதி இருக்கிறாளாம். அந்த டைரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கொரியர்ல ஏதோ வந்தது சார். அந்த டைரி பார்த்தோன்னே அவரோட மனசுல கொஞ்சம் சந்தோஷம் இருந்துன்னு சொல்லி அந்த வேலைக்காரங்க சொல்றாங்க. சரின்னு அந்த டைரியை எடுத்துக்கிட்டு நம்ம போலீஸ் ஆபீசரும் இங்க வந்துடுறாரு. அப்படியே கட் பண்ண இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணதுல அவருக்கு தலையில ஏதோ கொஞ்சம் சின்னதா ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பாடியில பாய்சன் வந்துட்டு பரவி இருக்கு. அதுவும் வாய் மூலமா தான் குடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ ஆனா இது எங்களால ஏத்துக்கவே முடியல. இறந்து போன லூக்கா அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு. என்னன்னா சின்ன வயசுல அவங்க அப்பாவே இழந்துட்டதால கண்
கண்ணு முன்னாடியே இறந்துட்டு அவங்க அப்பாவை நினைச்சு அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி அவங்க அம்மா இறந்தப்பையும் அவரோட உடல்நிலைமை ரொம்பவே மோசமாயி போச்சுன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு. ஸோ அப்படி சாவை பார்த்து பயப்படுற ஒரு ஆளால எப்படி சூசைட் பண்ணிக்க முடியும்? கண்டிப்பா இது ஒரு கொலையா தான் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டரும் சொல்றாங்க. நம்ம போலீஸ்காருக்கும் இந்த இறந்து போன லூக்கா மேல ஏதேதோ சந்தேகங்களும் வருது. ஸோ அதுக்காக சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. சரின்ட்டு இப்ப அந்த நிக்கான்னு சொல்லி ஒரு பொண்ணை விசாரிக்க சொன்னாங்க இல்லையா பெங்களூர்ல. இப்ப அந்த பொண்ணோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. அந்த பொண்ணோட மாமான்ற ஒரு ஜேபின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. ஃபர்ஸ்ட் இப்ப அவர்கிட்ட போய் விசாரணை பண்றாங்க. உங்களுக்கு இந்த லூக்கான்றவர் யாராவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவனை பத்தி எதுக்கு சார் இங்க கொண்டு வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவன் சரியான ஃப்ராடு. அவன் என் தங்கச்சி பொண்ணு நிக்கா கூட தொடர்புல இருந்தான். ஆனா இப்போ என் தங்கச்சி பொண்ணு நிக்காவும் இல்ல, இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவன போலீஸ்காரங்களுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா நிக்கா இறந்துட்டாங்கலாம் சொல்லும்போது, ஆமா அவ இறந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி இறந்தான்னு சொல்லி கேட்கும்போது, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி, சூசைட் பண்ணி தான் இறந்தாங்க சொல்றாங்க. இப்போ அதுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எப்படியாவது கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ்காரங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஜேபின்றது நிக்காவோட தாய் மாமா தான். ஸோ இவன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ்காரங்க சொல்லிடுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நிக்காவும் அவங்களோட உடம்புலையும் சேம் பாய்சனா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜேபி தான் இவங்க ரெண்டு பேரோட காதலையும் தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேத்தையுமே கொலை பண்ணிட்டானோன்னு சொல்லி ஒரு பக்கம் இவன் மேலேயும் சந்தேகப்படுறாங்க. ஆனா அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்ல. இவனை கஸ்டடியில கூட்டு விசாரிக்க முடியும்னு சொல்லி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இங்க போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அந்த டைரி ஒன்று எடுத்துட்டு வந்தார் இல்லையா, இப்போ வீட்டில் உட்காந்து அந்த டைரியை படிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அந்த லூக்கா பொண்ணு எழுதின டைரி தான் இது. அந்த லூக்கா தன்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி A to Z ஒரு டைரியில எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டைரியை நம்ம ஹீரோ படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லூக்காக்கும் நிக்காக்கும் அவங்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிற ஒரு பிளாஷ்பேக்கு அப்படியே காமிக்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் நம்ம நிக்கா இருக்காங்களே, அவங்க ஃப்ரெண்டோட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துல இந்த பெயிண்டிங் ப்ரோக்ராம்லாம் வச்சிருக்காங்க சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி வராங்க. அங்க ஒரு வாட்டர் பாட்டில கேவலமா ஒரு பெயிண்டிங் இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னே எனக்கு புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம லூக்கா அங்க பயங்கரமா சண்டை போடுறாரு. இது செய்யறதுக்கு 2 மாசம் ஆயிடுச்சு, நீ இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையும் வருது. ஸோ அப்ப அந்த பிரச்சனையில தான் இவங்க 2 பேருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது. ஸோ அந்த பிளாஸ்டிக்கால செஞ்சது ஒரு பறவை மழை தெரிய வருதுங்க. ஸோ இது தெரியாம நான் உங்களை திட்டிட்டேன்னு சொல்லி நம்ம லூக்கா கிட்டே நம்ம நிக்கா போயிட்டு சாரியும் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஃபி ஷாப்ல 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சு போனதால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதுல இருந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. நிக்காவோட வீட்டுக்கே நம்ம லூக்கா போயிட்டு அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு வர்றாரு. இருக்கும்போது அந்த ஜேபி அவங்க தாய் மாமா பார்த்ததை மட்டும் இல்லாம நிக்காவை கூப்பிட்டு, இனி என்ன ஒரு பையனோட சுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ இதெல்லாம் ஒண்ணு கேட்க வேணாம், உன்னோட தப்பெல்லாம் நான் எங்க வீட்டுல சொல்லவா, அம்மா கிட்ட சொல்லவான்னு சொல்லி ஏதோ தான் அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நான் அந்த அளவு கொஞ்சம் அமைதியா வரான். அப்படி என்ன அவன் பண்ணானுன்றதும் தெரிய வரல. திரும்ப அடுத்த நாள் காலையில நம்ம லூக்கா வீட்டுக்கே நம்ம நிக்கா வராங்க. ஸோ அப்போ நம்ம ஆளு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஆள் டிராயிங் நல்லா வரைவாரு. அதனால என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறதுக்காக வராங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது நிறைய விஷயம் இவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது நான் அப்படியே வரையப்பான்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஆளும் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வரைஞ்சதுல நம்ம அந்த பொண்ணு அழுவுற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்காரு. நீ என்ன அழுவுற மாதிரி வரைஞ்சு வச்சிருக்க, நான் அழுவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ அங்க நிற்கும் போது உன்னோட கண்ணுல அழுகு தெரிஞ்சுது. ஒரு டிராயிங்கோட ஓவியருக்கு பின்னாடி இருக்கிறதா நம்ம பார்க்கணும். உன் முகத்துல எந்த ஒரு சிரிப்பும் இல்லாம அசைவே இல்லாம இருக்கு. ஆனா உன் கண்ணுல அவ்வளவு கண்ணீர் இருந்தது. ஆனா நீ அதை கட்டுப்படுத்தி வச்சிருக்க வெளியே விடாம அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என் வாழ்க்கையில நான் நிறைய பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன். எங்க அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எதுவும் தெரியல. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்களோட பாதுகாப்பா இருந்தது எங்களோட ஜேபி மாமா மட்டும்தான். ஆனா அவருமே எனக்கு சின்ன வயசுல நிறைய கொடுமை பண்ணியிருக்காரு. என்னை சின்ன வயசுல அபியூஸ் பண்ணிட்டாரு. அது எனக்கு தெரிய வரல. ஆனா ஒரு கட்டத்தில் எனக்கு விவரம் தெரிய வருதா, அவர் நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. ஒரு தாய் மாமாங்கிறது ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பார்க்க வேண்டிய ஆளு, அவராலே எனக்கு நிறைய பாலியல் தொந்தரவா நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நாள் அவர் இந்த பொண்ணை தனியா கூட்டிட்டு போனாரு. அப்ப என்னை கூட்டிட்டு போகும்போது எனக்கு பயங்கர பயமா இருந்தது. ஆனா யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் என் காலில் விழுந்து கெஞ்சினாரு, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்பதான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்தது. இதை பத்தி நம்ம வெளியே சொல்லிடுவோம் சொல்லிட்டு அவருக்கே தெரிய வந்திருக்கு. ஆனா அவர் என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு. எங்க அம்மாவுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் எங்க மாமா மட்டும்தான். ஆனா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மாமா பண்ணிட்டாருன்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொன்னாலும் எங்க அம்மா நம்புற மாதிரி மனநிலைமையில இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாம என் மனசுக்குள்ள போட்டு போட்டு எனக்குள்ளே நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு படத்தை ஒன்று வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்ககிட்ட சொல்றது ஒண்ணு சொல்லாதது ஒண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்புறாங்க. ஒரு நிமிஷம் இரு, உனக்கு நான் இந்த இடத்துல எந்த ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா இந்த ஒரே ஒரு டிராயிங் மட்டும் நீ பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம லூக்காவும் சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த டிராயிங்ல நிறைய பறவைகள் மத்தியில நம்ம ஹீரோயின் இருக்க மாதிரி தான் அவங்க வரைகிறாங்க. ஸோ 2 பேருமே இங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இருக்கு, நான் உன் கூடவே இருக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோ இந்த வீடு எப்பயுமே உனக்கானது தான், நீ எப்போ வேணாலும் வரலாம், பேக் எடுத்துட்டு வா, உனக்கான தனியான ஒரு ரூம் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே கொடுக்க முடியாத மிகப்பெரிய பாதுகாப்பு, நீ தூங்கும் போது வேணும்னா என்னை நீ கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிடுறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க. அவங்க தாய் மாமா கிட்ட கொஞ்சம் கூட இருக்கவே முடியல, அவன் அப்பப்ப ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால அங்க இருந்து மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம லூக்கா வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வந்த உடனே வீடெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் எல்லாம் கொடுக்குறாங்க. 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோவோட குருன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம், அங்க சிவன் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இந்த பொண்ணு யாரான்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இங்க ஒரு ரிசர்ச்சுக்காக வந்திருக்கிறாங்க, ஸோ இங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்ல 2 பேரும் அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ டீ போட போயிடுறாரு. அப்ப அந்த சிவன் என்ன பண்றாருன்னா, இவன் சரியான ஆளுமா, இவனை பத்தி முழுசா புரிஞ்சுக்கோ, இவனுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஆனா அதனாலே இவன் ரொம்ப டிஸ்டர்படா ஆயிட்டான், இவன் எப்ப சந்தோஷமா இருப்பான்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது, ஆனா இப்ப என்னவோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னா நீ இருக்கிறதால என்னவோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிட்டு அங்க போய் உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோவும் காஃபி எல்லாம் போட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒரு வழியா அந்த சிவனும் அங்கிருந்து காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு கிளம்புறாரு. சிவன் வந்துட்டு அவர் ஒரு டிராயிங் மாஸ்டர் தான், ஆனா அது மட்டும் இல்லாம உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால அப்பப்ப டிராவல் அது இதுன்னு சொல்லி சுத்தவ ஆரம்பிச்சிருவாரு. ஸோ நம்ம லூக்காவும் நம்ம நீக்காவும் 2 பேருமே அங்க இருக்கிற ஏரியாவில் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி சுத்தும் போதுமே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ கிட்ட என் வாழ்க்கையில சின்ன வயசு இருக்கு, அப்புறம் நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு காரணம் நீதான் அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல நம்ம டைரி படிச்சுட்டு இருந்தாரு இல்லையா போலீஸ்காரரு, அவருக்கு இப்ப சாப்பிடலாம் சொல்லி போறாரு. அவங்க ஒய்ஃப் கூட உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃபுக்கு சாப்பிடவே எதுவுமே பிடிக்கல. இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு நாளில இருந்து நான் வெளியவே கூட சாப்பிட்டுக்கிறேன், நீ நானும் பேசி கட்டிட்டு தானே இந்த டைவர்ஸ்லேயே முடிவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது உனக்காக மட்டும்தான் நான் டைவர்ஸ் கொடுக்குறேன், ஸோ எனக்கு இது உடன்பாடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ நீ சந்தோஷமா இருக்கணும், உன்னால அந்த பழைய நினைவுகளை விட்டு மறக்க முடியாதுங்கிறதுக்காக மட்டும்தான், நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால இந்த போலீஸ்காரர் சாப்பிடாம அங்கிருந்து வெளியே வராரு. இப்போ நம்ம போலீஸ்காருக்கு ஒரு ஃபோன் கால் வருது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. என்னன்னா இந்த பில்டர்ஸ் கூட நம்ம லூக்காக்கு ஒரு பகை இருந்ததுன்னு சொன்னாங்களே, இப்போ அந்த பில்டர்ஸோட ஓனரை மீட் பண்றதுக்காக அங்க இருக்கிற போலீஸ்காரங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டா வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம உடனே நம்ம போலீஸ்காரங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கும் போது அங்க இருக்கிற காலனியை காலி பண்ணு சொல்லி தான் நாங்கள் முடிவு பண்ணோம், ஆனா அதனால அவங்க நிறைய பேர் எங்களை எதிர்த்தாங்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நாங்களும் விட்டுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜேபின்றவரோட போட்டோ அந்த இடத்துல மாட்டிருக்கு, உங்களுக்கு ஜேபிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு சொல்லும்போது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. சரின்னு ஒரு வழியா அங்கிருந்து கிளம்புறாங்க. வரும்போது 2 போலீஸ்காரங்களும் ஜேபி இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், ஸோ எல்லா இடத்துலயும் இருக்கும்போது எனக்கு நம்ம இந்த கொலையெல்லாம் பண்ணுது ஜேபின்னு தான் தோணுது, ஆனா அதுக்கு சரியான ப்ரூஃப் வேணும் நம்மகிட்ட அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு திரும்ப நம்ம போலீஸ்காரர் வீட்டுக்கு வராரு. திரும்ப அந்த டைரியை படிக்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு காலையில ஆனாலே சைக்கிள் ஓட்டுற பழக்கம் ஒன்று இருக்குங்க. அதே மாதிரி சைக்கிள் ஓட்டிட்டு வந்த நம்ம ஹீரோக்கு ஏதோ மூச்சு அடைக்கிற மாதிரி உட்காந்துருக்கிறாரு. பயந்துகிட்டே அந்த வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் வந்து பார்த்ததுல இவருக்கு ஏதோ பயங்கரமா வேர்த்து விறுவிறுத்து மூச்செல்லாம் அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி கேட்கும்போது தான், நான் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அங்க ஒரு ஆள் மரத்துல தூக்கு மாட்டி நாக்கெல்லாம் வெளியே தள்ளி இறந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்றான். அதுல இருந்து இவருக்கு ரொம்ப ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட சில விஷயங்களை சொல்றாரு. சின்ன வயசுல இவர் அவங்க அப்பா இறந்ததை பார்த்துட்டு இவருக்குள்ள ஒரு பயம் ஒண்ணு உருவாயிடுச்சு. இந்த மரண பயம்னு சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மரணத்தை பார்த்தாலே இவருக்கு அதனால ஏற்படக்கூடிய பயம் மிக பெருசு, தனக்குள்ளே ஒரு மரணம் இருக்குங்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம் இவருக்குள்ள இருக்கு. இதனால இவருக்கு எப்ப வேணாலும் பேனிக் அட்டாக் கூட வரலாம் வாய்ப்பு இருக்கு, இவரை கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே இடத்துல தான் அந்த சிவனும் வந்திருக்கிறாரு. ஸோ சிவன் இவர் எதுக்காக டிராயிங்கை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னா, டிராயிங் வரையும் போது ஒரு மனுஷனுக்கு ஒரு கலை மேல அதிக அளவு ஆர்வம் வரும்போது அவர் சில விஷயத்த மறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அதுக்காக தான் இவனை கூட்டு வந்து அங்க விட்டேன். ஸோ அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு ரொம்பவே பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மெடிக்கல் இந்த சைக்கிள் ஓட்டுறது எக்ஸசைஸ் கொடுமை அதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவர் ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அங்க இருக்கிற டாக்டர் சொல்லிடுறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது இவங்க 2 பேருக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது. யார் என்னன்னே தெரியாது, போய் சாப்பிட்டுரும் சொல்லி 2 பேரும் முடிவு பண்ணி சாப்பிடலான்னு போறாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனோட மாமா அதே ஃபங்க்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ அங்க இருந்து நேரம் அவங்கள பார்த்துட்டு வராங்க. இவங்க 2 பேருமே அதையும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன நடந்தாலும் அமைதியாரு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வந்தவர் நிக்கா உங்ககிட்ட நான் தனியா பேசுன்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு போறாங்க. சரின்னு இவங்களும் இருடா நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த பையனை கூட்டிட்டு கண்ட இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கா, அவனை பத்தி உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காரு. நீ பண்ணது மட்டும் யோகியம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ சரக்குலாம் அடிக்க ஆரம்பிச்சாரு. சரக்கு அடிச்சுட்டு நேரா அவர்கிட்ட போய் சண்டைக்கு போறாரு. நீ
யோகிய மாதிரி பேசாதியா, உன் லட்சணம் என்னன்னு எனக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினை வேண்டாண்டா வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாலும் நம்ம ஹீரோவை கத்த ஆரம்பிச்சிடறாரு. இந்த பரதேசி நம்பி எந்த சின்ன குழந்தைய விட்டுறாதீங்க, நாசம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பொண்ணோட வாழ்க்கையை அவன் நாசம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. வரும்போது கூட நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த உங்ககிட்ட மட்டும்தானே சொன்னேன், இன்னைக்கு எல்லாரும் மத்தியிலும் சொல்லிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க மாமாவை நிக்கா கிட்ட இந்த விஷயத்த அவங்ககிட்ட நீ சொல்லிட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வெறியில இருக்கிறாரு. நம்ம ஹீரோக்கும் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அவனை பார்த்தா நாலு போடணும் போலதான் தோணுச்சு, நீ இருந்ததால அவனை விட்டுட்டு வந்த, இல்லைன்னா சும்மா இல்லாம அந்த ஆளை அடிச்சு அங்கேயே புதைச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கோபமா பேசுறாரு. இப்ப அந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல நம்ம ஹீரோ வந்து உட்காந்துருக்காங்க. அப்ப ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்னைக்கு ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க வந்து நிக்கிறாரு, ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியல, திடீர்னு சைக்கிள் எடுத்துட்டு வேகமா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப போனவர் ஒரு பொக்கே ஒன்று வாங்கிட்டு நேரா நம்ம ஹீரோயினை பார்க்கலான்னு வராங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ஹீரோயின் காணா, பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப நம்ம ஹீரோ எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியல, இதே வீட்டுல இதே இடத்துல நீயும் நானும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் குழந்தை குட்டி எல்லாம் பெற்றுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ யோசிச்சு முடிவு சொல்லு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. பொக்கே எல்லாம் அங்க வச்சிருக்காரு. சோ அவர் வெளியே வருவார்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கத்துல ஒரு குரல், மேரி அக்காவை கூட நீ விட்டு வைக்க மாட்டியாடா, வயசான ஆளுங்க கூட இப்படி துரத்தி டார்ச்சர் பண்றியா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சோ பாத்ரூம்ல இருந்து அந்த வேலைக்கார அக்கா பின்னாடி நம்ம ஹீரோயின் இருக்காங்க. என்னடா இது பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குன்னு, சீப்பா கிடைச்சது வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாண்டி இவனை நான் லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஆனா நீ லவ் பண்ண ப்ரொபோசல் தான் ரொம்ப கேவலமா மொக்கையா இருந்துச்சு, எனக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, ஆனா இப்படி சிம்பிளா பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவ்வளவுதான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த பில்டர் சேர்ந்து ஏரியாவை காலி பண்ணு சொல்லி முயற்சி பண்ணாங்களே, அதுக்கான நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு பாட்டி கிணத்துல குதிச்சிட்டாங்களா, ஆனா நல்லபடியா காப்பாத்திட்டாங்க. இப்ப இதை எதிர்த்து அவங்க எல்லாம் போராடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயின் இதுக்கு விடல, உனக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை தடுத்தாலும், என்ன நடந்தாலும் சரி இங்க இருக்கிற ஏரியால அதுவும் அந்த மேரி அக்காவா அவங்க வீட்டுக்காரரும் எனக்காக சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்தாங்க, சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட நான் விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹீரோ சொல்றாரு. சரின்னு நம்ம ஹீரோயின் ஒரு வழியா ஒத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ கூடவே தான் இருக்கிறாங்க. அங்க இருக்கிற செவத்துல அந்த பில்டர்ஸ் எல்லாம் எதிர்த்து ஒரு பெயிண்டிங் ஒன்று பண்றாங்க. அப்ப போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க நிறைய பேர். சோ அங்க இருந்து தப்பிச்சு ஓடலாம் சொல்லி நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு பைக்ல வேகமா வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு பக்கத்துல கண்ணு தெரியாம போகுதுன்னு சொல்றாரு. டேய் நிறுத்துறா வண்டின்னு சொல்லும்போது அங்க இருந்து ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. சேர்த்த உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியாயிடுது. தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அப்பவும் திடீர்னு நம்ம ஹீரோக்கு அந்த சின்ன வயசுல அவங்க அப்பா இறந்தது ஞாபகத்துக்கு வருது. திரும்பவும் படபடப்பாகுது. சரி நீ போய் ரெஸ்ட் எடுறான்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்துல டாக்டர்ஸ் கூப்பிடுறாங்க. டாக்டர்ஸ் கூப்பிட்டு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினுக்கு பெரிய அதிர்ச்சி ஒன்று கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்க அம்மா இறந்து போனது உடம்பு சரியில்லாம தான் இறந்தாங்க. அவங்க அம்மாக்கு கேன்சர் இருந்தது. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்ததால கொஞ்ச நாள் வாழ்றதுக்காக அவங்களுக்கு நாங்க டேப்லெட் எல்லாம் கொடுத்தோம். ஆனா இப்ப இருக்கிற லூக்காக்கு சேம் அவங்க அம்மாக்கு இருந்தது அப்படியே தான் இருக்கு. சோ அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அவரால் உயிரோட இருக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் இறந்துருவாரு. இதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப பயங்கர ஷாக் ஆகுது. இல்ல டாக்டர், அவருக்கு அப்பப்ப இந்த இறந்து போனவங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கும் சொல்லும்போது, ஆமாமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருந்தது. இப்பதான் இவரோட பிளட் சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது. இது ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜ்மா, எதுவும் பண்ண முடியாது, இருக்கிற கொஞ்ச நாளா தான் அவர் சந்தோஷமா பாத்துக்குங்க அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர் சொல்லிடுறாங்க. இதே எல்லாருமே இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரு படிச்சுக்கிட்டே இருக்காரு. படிச்சுட்டு இருந்தவர் அப்படியே தூங்கவா ஆரம்பிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம போலீஸ்காரு எழுந்திருக்கிறாரு. அந்த அம்மா ஒண்ணு உட்காந்துருது, வேலைக்காரம்மா. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பூனை படுத்துக்கிறத பார்த்துட்டு எழுப்புறாங்க. ஆனா அந்த பூனை எழுந்திருக்கவே இல்லை. அந்த போலீஸ்காரோட மனைவி வளர்த்த பூனை இது. அவங்க ஞாபகமா இருக்கட்டும் தான் நம்ம போலீஸ்காரை வளர்த்துக்கிட்டு வருவாரு. ஸோ இப்போ அவரும் வந்து எழுப்பி பார்க்குறாரு. அந்த பூனை எழுந்திருக்கல, இறந்து போச்சு. அப்படியே புதைச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம போலீஸ்காரர் அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்காவும் லூக்காவும் கடைசியாக ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதே ஹாஸ்பிட்டல் தான். ஸோ அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரர்கிட்ட நம்ம டாக்டர் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ரிப்போர்ட்டும் வாங்குறதுக்காக தான் அந்த நிக்கா பொண்ணுங்க வருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. சரின்னு நம்ம போலீஸ்காரர் அங்கிருந்து கிளம்புறாங்க. அந்த டைரியை ஃபுல்லாக படிச்சிட்டீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லா விஷயத்தையுமே அங்கே இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட நம்ம போலீஸ்காரர் சொல்றாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த டைரியில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லி அவளால் எழுத முடியல போல, அதுக்கப்புறம் எழுதலை அப்படிங்கிறதையும் அந்த போலீஸ்கார்ட்ட சொல்றாங்க. இப்போ அந்த ஜேபி அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்தார் இல்லையா, அதையும் சொல்றாங்க. அதை நினைச்சு அந்த போலீஸ்காரர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொண்ணை பெத்தவனுக்கு தான் சார் அதோட வழி தெரியும், ஒரு தாய்மாமங்கிறது அம்மா ஸ்தானத்துக்கு சார், அந்த பரதேசியை கூட்டு வந்து லாக்அப்ல வச்சு உரிச்சிருவோமா தோலை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. பிரச்சனை
இதனால இல்லை, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரிய வரணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்க போலீஸ்காரர் சொல்கிறாரு. அதான் அந்த பொண்ணு டைரியில் எழுதி வச்சிருக்காள், அது ஒன்று போதும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாரு, எதுவுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஜேபியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கும் போது நீ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என் மேலே சந்தேகப்படுறீங்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பக்கம் திட்டுறாரு. நம்ம போலீஸ்காரும் உனக்கு எங்கெங்கெல்லாம் தொடர்பில் இருக்கு, நீ கட்சியில் எந்த அளவுக்குலாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அந்த பொண்ணு வந்துட்டு நோட்டில் எல்லாத்தையும் கிளீனாக எழுதிருக்குன்னு சொல்லி அங்கே இருக்கிற போலீஸ்காரர் அஜய் போயிட்டு பயங்கரமாக செவ்வில் அந்த ஆளை அடிக்கிறாரு. இங்கே இருக்கிற நம்ம போலீஸ்காரும் அடிக்காதரா கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி திரும்ப சமாதானப்படுத்துறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்க, நீ எல்லாம் மனுஷனாடி, தாய் மாமங்கிறது ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு அறிவு கட்டவன அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ தான் அந்த பொண்ணை ஏதோ பண்ணியிருக்க, ஆனால் கையங்காலமாக நீ சிக்கனா உன் தோலை உரிச்சிரும்டா நாயை அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவரு கூப்பிட்டு சார் அந்த பொண்ணை நான் அப்படி பண்ணது என்னமோ உண்மைதான், ஆனால் அதுக்காக அவர்கிட்ட நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் சார், ஆனால் அவளை நான் எதுவுமே பண்ணல சார், என்ன தயவு செஞ்சு நம்புங்க அப்படிங்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற ஒரு ஜேபி அங்கே இருக்க போலீஸ்கார்ட்ட சொல்றாரு. நீ அவங்களை ஏதாவது பண்ணியா இல்லையா, அதுக்கு மட்டும் பதில் சொல்றாரு போது நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு நம்ம போலீஸ்காரர் அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்கிற அவங்க ஒய்ஃப் உட்காந்துருக்காங்க. பொதுவாக அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த போலீஸ் தங்குற இடத்துல அந்த ரூமுக்கு வர மாட்டாங்க. இப்போ அவர் ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் வேணா போட்டுமா சொல்லும்போது இல்லை நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப்டாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க, ஆனால் 2 பேருமே இறந்துட்டாங்க, ஒரே பாய்சனாக இருக்கு அப்படின்னு நடந்த கதை எல்லாத்தையுமே அவங்க ஒய்ஃப் கிட்டையும் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அவன் அந்த பொண்ணு அவனை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கா, ஸோ அவன் இறக்குறதுல கூட அவனோட மரணத்தில் கூட அவனுக்கு வலிக்க கூடாதுங்கிறதுக்காக பாய்சனை கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை கொடுத்துருக்க முடியுமான்னு சொல்லி நம்ம போலீஸ்காரர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே திங்க் பண்ணுறாங்க ஆரம்பத்துலேருந்து விசாரிச்சதெல்லாம். அப்போ தான் நம்ம போலீஸ்காருக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அந்த பொண்ணு வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக தானே இங்கே வந்து தங்கியிருந்தாலும் போது அவள் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களாவே ஓனாக ஒரு பாய்சன் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த டைரி இருந்தது இல்லையா, அந்த டைரியில் வந்துட்டு அவங்க எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, எழுதின அந்த டைரி ஃபுல்லாகவே அந்த கெமிக்கல் வந்துட்டு அந்த டைரி மேலே ஃபுல்லாக தடவி வச்சிருப்பாங்க. எதுக்காகனா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது நாக்கில் எச்சு தொட்டு தான் அந்த பேஜவே திருப்புவார். அப்படி இந்த டைரி அவருக்கு கொரியர் அனுப்பிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டைரியை படிச்சுக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ அழுதுகிட்டே இருக்காரு. ஸோ நாக்கில் எச்ச தொட்டு தான் அந்த பேஜெல்லாம் திருப்புறாரு. அப்படி திருப்பும் போது அதோட பாய்சன் நம்ம ஹீரோவோட நாக்கிலையும் பட்டுருது. அவரும் அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பூனை ஒன்று நம்ம போலீஸ்கார வீட்டில் இறந்துச்சு பாருங்க. அந்த பூனை அந்த போலீஸ்கார அந்த டைரி படிக்கும்போது தூங்கிடுவார் இல்லையா, அப்போ அந்த பூனை விளையாடும் போது நாக்கால் நக்கிச்சுன்னு சொன்னோம் பாருங்க. அந்த பூனைக்கு கூட இதே பாய்சனால தான் இறந்து போயிருக்கும். ஸோ இப்போதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது அந்த பொண்ணு அவனை அந்த அளவுக்கு காதலிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் தெரிய வருது. ஸோ இப்போ நம்ம போலீஸ்காரர் தன்னோட மனைவி கூட்டிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்துக்கு வெளியே போகிறாங்க. அந்த போலீஸ்காரோட ஞாபகமாக அவங்க ஒய்ஃபோட போட்ட பர்ஸில் வச்சிருப்பாரு, அதை கசக்கி போடுறாங்க. இவங்க 2 பேரும் டைவர்ஸ் எல்லாம் இப்போ கேன்சல் பண்ணுற நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம போலீஸ்காரும் இந்த கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இறந்த 2 பேரோட லவர்ஸுமே சூசைட் பண்ணி தான் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.